ரொம்ப வித்தியாசமான ஒரு பேச்சை இன்றைக்கு அவர் நிகழ்த்தினார்கள். நானும் ஒரு சின்ன ஒரு கதையோட தீர்ப்பை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு அரசர் இன்னொரு அரசரோடு போர் பண்ணி அந்த அரசர் தோத்து போயிட்டார். ஆனா ஜெயிச்ச அரசன் என்ன சொன்னா, நான் உன்னை கொல்ல விரும்பல, உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை நீ நீக்குனா நான் உன்னை மன்னிச்சு விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னான். சரி சொல்லு அப்படின்னு. நான் ஒரு பெண்ணை விரும்புறேன். அந்த பெண் என்ன கேட்கிறா, ஒரே ஒரு கேள்விக்கு நீ விடை சொல்லு. ஒரு பெண் தன்னுடைய ஆழ் மனதில் என்ன விரும்புகிறாள் அப்படிங்கிறத நீ எனக்கு சொல்லணும். நீ சரியா சொல்லிட்ட அப்படின்னா நான் உனக்கு மனைவி ஆகிறதுக்கு தயார். நீ அப்படி சொல்லல அப்படின்னு சொன்னா நான் உன்னை திருமணம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற. என்னால கண்டுபிடிக்க முடியல, நீ எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லு, நான் உன்னை விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னா. அவன் எங்கெங்கயோ சுத்தி கண்டுபிடிக்க முடியாம கடைசியா ஒரு சூனியக்கார கழுவிகிட்ட போய் கேட்கறான், இதுக்கு ஏதாவது விட சொல்லு அப்படின்னு. அவ ஒரு வார்த்தை சொன்னா, டேய் இதுக்கு விட எனக்கு தெரியும், ஆனா நான் உனக்கு சொல்லி எனக்கு என்ன லாபம், என்ன நான் கேட்கறத கொடுப்பியா நீ அப்படி, நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்ட்டான். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வார்த்தையை மட்டும் வாழ்க்கையில எங்கேயுமே சொல்லாதீங்க. நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க, இது ரொம்ப முக்கியம். சொல்லிவிட்டாங்க அந்த கழுவிக்கிட்ட. அவ சொன்னா, நான் பதில் சொல்றேன். ஒரு பெண் தன்னுடைய ஆழ் மனதில் என்ன விரும்புகிறாள் என்றால், அவள் தன்னுடைய முடிவுகளை தானே எடுக்க வேணும்னு விரும்புறாள். எப்ப பார்த்தாலும் அவள் சம்பந்தப்பட்ட முடிவை யாரோ எடுக்கிறாங்க. ரொம்ப உண்மைங்க அது. இவங்க சொன்னா பாருங்க, மாப்பிள்ளை யாருங்கிறத யாரோ முடிவு பண்ணுவாங்க. ஒரு பொண்ணு என்ன படிக்கணும் அப்படிங்கிறத அவங்க படிக்காத அண்ணன் முடிவு பண்ணுவான். எவ்வளவு கொடுமை அது. இப்படி வாழ்க்கையில எல்லாம் மற்றவங்க முடிவு பண்ணுவாங்க. ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஆழ் மனசுல இருக்கிற அக்னி என்னன்னு கேட்டா, தன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தை தான் முடிவு பண்ணணும். இதான் உண்மைங்கிறா அந்த சூனியக்கார கழுவி. இவன் நேரம் அந்த அரசர்கிட்ட போய் சொன்னா, அரசர் காதலிக்கிட்ட சொன்னாரு, உண்மை அப்படின்னு மாலையை தூக்கி போட்டா, கரெக்ட், நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டேன். இவனை விடுதலை பண்ணிட்டான். இவன் சூனியக்கார கழுவிட்ட தேங்க் பண்ணான், நீ சொன்னது சரியா போச்சு, அரசர் விடுதலை பண்ணிட்டார். அதெல்லாம் இப்ப முக்கியம் இல்லை. நான் என்ன கேட்டிருக்கிறேன், நான் கேட்டதை தருவேன்னு சொல்லியிருக்கேன். ஆமா, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா இவன் சத்தியத்திலேருந்து மீற முடியாதுல்ல. சரி பண்றேன், எப்ப கல்யாணம் வச்சுக்கலாம், நாளைக்கு 9 மணிக்கு நல்ல முகூர்த்தம், மாலையோட வா அப்படின்னு. இவன் 9 மணிக்கு மாலையை எடுத்துக்கிட்டு அவளை போய் சந்திக்கிறதுக்கு போறான், அவ வீட்டுக்கு, அந்த சூனியக்கார கழுவிய. ஆனா அதிசயம் தான் அதிசயம், ஒரு 18 வயசுல அழக தேவதையா ஒன்னு உட்கார்ந்துருக்காங்க. இவன் கேட்டான், இங்க இருந்த பாட்டி எங்கன்னு கேட்டான். நான் தான் சூனியக்கார கழுவி இல்லையா, வேணும்னா அப்படியும் இருப்பேன் இப்படியும் இருப்பேன். இப்போ உனக்கு ஒரு டெஸ்ட்னா என்ன, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா வெளியில வரும்போதெல்லாம் கிழவியா இருந்து பிராணனை வாங்கணுமா, தனியா உன்னோட இருக்கிற போது இப்படி இளமையான பெண்ணா இருப்பேன், இல்ல வெளியில வரும்போதெல்லாம் நான் இளமையா இருந்தா வீட்டுக்குள்ள சூனியக்காரி கழவியா இருந்து கழுத்தா இருப்பேன். சார் ஒண்ணுமே யோசிக்காம சொன்ன, இது நீ சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நீயே முடிவு பண்ணு. அவ சொன்னா, இனி வாழ்நாள் முழுவதும் நான் இப்படி 18 வயது பருவப்பாவையாக இருப்பதாக தீர்மானிச்சுட்டேன். ஏன், நான் விருப்பப்படி வாழலாம்னு எனக்கு நீ சொல்லிட்டல்ல, என் விருப்பத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். இப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒரு பெண் தன் முடிவை தானே தேர்ந்தெடுக்கிற உரிமை கொடுக்கிற போது தேவதையாக மாறுகிறாள், திணிக்கப்படுகிற போது சூனியக்கார கிழவியாக மாறிவிடுகிறார். இதுதாங்க பல ஆண்களுக்கு தெரியல.